நிறைவான பாடலுக்கு முன்னதாக நன்றி உரை. நன்றி உரை என்பது இந்த ஆண்டு விழாவினுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் துணை நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி சொல்வதுதான் இந்த நன்றி உரை. குறிப்பாக இந்த குழந்தைகளை, நமது பள்ளியினுடைய குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வருகை தந்த எங்களது சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பா எங்களுடைய கடலாடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் முனிசாமி சார் அவர்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் கருணாநிதி அவர்களுக்கும், கடலாடி ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் தாமோதரன் அவர்களுக்கும், ராமநாதபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாடா கம்பெனியினுடைய மேனேஜர் முருகேசன் அவர்களுக்கும், புதுமடம் பூன் பள்ளியினுடைய தாளர் அருமை சகோதரர் மன்சூர்லி அவர்களுக்கும், ரிட்டையூர்னி என்எம்எஸ் பள்ளியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்களுக்கும், எங்களது கல்வித்துறையினுடைய கண்காணிப்பாளர் அருமை சகோதரர் வீரஸ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பாத்தீங்கன்னா எங்க அண்ணன்லாம் இவ்வளவு நேரம் ஆண்டு விழாவில் ஃபுல் டைமா இருந்த வரலாறே இல்லை. எனக்காக தான் வந்து இவ்வளவு டைம் ஃபுல் டைமா இருக்காரு. அவருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையிலே நன்றி. அடுத்தபடியாக பல்வேறுபட்ட பணிகள் இருப்பின் உங்கள் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை காண வந்த பெற்றோர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பா சில பேருக்கு நான் வாட்ஸ்அப்ல மட்டும்தான் தகவல் போட்டிருந்தேன். அதை அழைப்பாக ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், குறிப்பாக எங்களது இந்த பகுதியை சேர்ந்த ஆசிரியர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பா இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடப்பதற்கு ஒளி பாத்தீங்கன்னா நேரத்துல இருந்து ஃபுல் டைம் ஒர்க் சிறப்பா பண்ணி கொடுத்த அருமை சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கும், சிறப்பான முறையிலே படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற அமர்கலம் வீடியோஸ் அவர்களுக்கும், மேலும் எங்கள் பள்ளியினுடைய வாகன ஓட்டுநர் அருமை தம்பி சண்முகம் அவர்களுக்கும், எங்கள் குடும்பத்திலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தை சார்ந்த அத்துணை பேருக்கும், மேலும் இந்த நிகழ்விற்கு நான் யாரையாவது விட்டுருப்பேன், சொல்லியிருப்பேன், சில பேரை சொல்லாம விட்டுருப்பேன், அத்தனை பேருக்கும் ஏன்னா நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றிகள். ஏன்னா இந்த ஆண்டு விழா சிறப்பா இன்னைக்கு இந்த இடத்துல நடக்குதுன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள். ஒரு நாள் கூட என்ற வந்து திட்டு வாங்காம இருந்ததில்லை. எவ்வளவுதான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல சார், கடைசி வரைக்கும் இந்த ஆண்டு விழாவை நடத்தியே தீருவோம் என்று சிறப்பான ஒத்துழைப்பு தந்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பா என்னுடைய மாணவ செல்வங்களை குறிப்பா சொல்லணும். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு, பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நடனம் ஆடுறது நீங்க அங்க இருந்து பாத்துட்டீங்க, சிறப்பா ஆடிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு டான்ஸ் பண்ணும்போது என்ன நினைக்குமா, நம்ம எதிர்பார்க்கிற அந்த நளினம் வராது. அந்த நளினம் வராம இருக்கிறதுக்கு நாங்க ஒரு நளினமான ஒரு வேலை செய்வோம். எங்களுக்கு எது வருமோ அதை ஒரு ஸ்டெப்பா சொல்லி கொடுத்து அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நாங்க பண்ணுவோம் பத்தியா, அது எங்களுடைய தனிப்பட்ட திறமை. அந்த வகையிலே சிறப்பான முறையை பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும், அதற்காக ஒத்துழைப்பு நல்கிய எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும், கேட்ட பொருளை எல்லாம் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்த பெற்றோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். குறிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஆண்டோடாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வைக்க முடியாத ஒரு கஷ்டமான சூழல். என்ன காரணம்னா, நான் எல்லா மாவட்டத்திலும் டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என் ஸ்கூல் ஆண்டோடாவுக்கு நான் டேட்டே கொடுக்கல. கடைசி நேரத்துல எலெக்ஷன் அறிவிச்சதுனால இது வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணேன், என் ஸ்கூலுக்கே நான் சீஃப் கெஸ்ட் ஆக வேண்டிய நிலையில தான் இருக்கேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் போராடி இந்த டேட்டை வாங்கி அவங்களும் குறுகிய காலத்துலதான் வந்து பயிற்சி அளித்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடக்க வந்து உதவிய முன்னாள் இந்நாள் என்னுடைய நினைவோடு கலந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை என கூறி எனது நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நம்ம நோக்கி வந்துட்டோம். நிகழ்ச்சினா என்ன இருக்கு, கடைசியா என்ன இருக்கு? இப்ப நீங்க இந்த ஆண்டு விழாவில் நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல. குறிப்பா நான் ஸ்கூல் ஆரம்பிச்ச முதல் வருஷத்துல இருந்து இந்த நொடி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமா பாடல்களை குறிப்பா நான் அவாய்ட் பண்ணிடுவோம். எங்களுடைய ஆண்டு விழாவில் தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு தெரியும், ஏதாச்சும் 1-2 சாங் தான் போடுவோம். அதுல நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஆண்டு விழா பண்றேன்னா முழுக்க சினிமா பாடலே போட மாட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சினிமா பாட்டு தான் போட்டோம். அதை கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமா பாடலை போட்டு நீங்க ஆட வச்சு நீங்க பெரிய திறமையா நிரூபிக்கிறது திறமையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஸ்டெப்பு செட் ஆகிருக்கு, அதை பார்த்துட்டு அப்படியே ஆட வைப்பீங்க, அது திறமை இல்லை.
நீங்க ஒரு கிராமியப்புற பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடணும்னா எல்லா ஸ்டெப்புமே நம்ம தான் புதுசா போடணும், அதுக்கு ஸ்டெப்பே இருக்காது. சோ அந்த மாதிரி நம்ம மாணவர்களை இந்த நொடி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம், ஊக்குவிச்சு அப்படித்தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பாடல் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நீங்க இப்ப போட்டிருக்க சில பாடல் கிராமிய பாடலாம் நீங்களே கேட்டிருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட பாடலை தான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கோம். இந்த பாட்டெல்லாம் எங்கடா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி பாடலை தான் தேர்வு பண்ணி போட்டிருக்கோம். குறிப்பா இந்த நிகழ்விற்காக எங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காகவே முருகரா என்ன செஞ்சிட்டாங்க, மாறி வந்திருக்காங்க.